ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவங்குளம் பக்கம்தாங்க இந்த இடம் இருக்குது. மொத்தம் 45 ஏக்கர் ரோட்டிலிருந்து 2வது நிலம். அது பாருங்கள், வண்டி அது பஸ் ரோடு, இது முதல் லேண்டு வலது பக்கம் இருக்குது. அடுத்தது வேலி போட்டிருக்கு பாருங்கள், 2வது நிலம். அதுதான் நம்முடைய நிலம். சைட்லேயும் ஒரு ரோடு போகுது பாருங்கள். இந்த பைக் இருக்குது பாருங்கள், 2 வீலர் இருக்கிற சைட்லேயும் ஒரு மண் பாதை உள்ளே போகுது. அதாவது இந்த கால்வாய்க்க சைடில் ஒரு மண் பாதை போகுது, அதுவும் ஒரு சைடு நமக்கு டச் ஆகும். ஸோ அந்த டச் தான் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரண்டேஜ் இருக்கும். ஒரு 1000 அடிக்கு மேல் இருக்கும். சின்ன ஒரு வாய்க்கால் ஒன்று வருது. இனி இன்னொரு பாதை வந்து இந்த நிலத்தோட பின்பகுதி, அதாவது நாம் இன்னும் பாருங்கள், அந்த நிலத்தோட அடுத்த நிலம் வந்து ஒரு தோப்புக்கு அடுத்தது ஒரு பாதை போகுதுங்க. அந்த பாதையோடு தான் இப்போ நம்ம வர்றோம். வந்து நிலத்தோட பின்பகுதியில் இப்போ நிற்கிறோம். இந்த பாதையில் உள்ள வந்த பாருங்கள், அதனுடைய பின்பகுதியில் நிற்கும் பாருங்கள். மண் செம்மண். முடவங்குளம் பக்கம்தாங்க. 45 ஏக்கர் ஒரே ஒரு கையெழுத்து தான். பஸ் ரோட்டிலேருந்து 2வது நிலமாக 4 பக்கம் சுற்றிலுமாக வேலி போட்டாலே வேறு எந்த ப்ராப்ளமும், லீகல் ப்ராப்ளம் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வீடுகள், கிராமம். நேர் ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குது. நிறைய ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப்பு. வள்ளியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வரங்க. இதுவே கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்கையான காவல் கிணறுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ராதாபுரத்துக்கு 14 கிலோமீட்டர். திருச்செந்தூர் ஹைவேஸ் இருக்குது பாருங்கள், வள்ளியூர் திருச்செந்தூர் ஹைவே, அதை டச் பண்ணதுக்கு 2 கிலோமீட்டர் இந்த இடத்துல இருந்து. இப்போ பாதையை காமிச்சிங்களா, இதுவே இன்னொரு பாதை. இது நான் பேக்கில் இருந்து எடுக்கனால ஃப்ரண்டில் அந்த வீடு இருக்குது பாருங்கள், அந்த இடத்த நான் காணிக்கேன். ஸ்டார்டிங் நம்ம உள்ளே வரும்போது நம்ம பார்த்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மண் செம்மண் மேலே இந்த புல் வந்து அப்படியே மஞ்சள் கலரில் இருந்தவொடனே வந்து இது என்னடா அப்படின்னு நினைக்காங்க. ஏன்னா இதே வீடியோவை இதே இடத்துல நான் வந்து மழை வந்ததும் இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய புல்லுகள்லாம் பச்சை கலரில் ஆகுது. அந்த நேரம் இதுக்கு என்கொயரியும் விரும்பி கேட்குறவங்களும் நிறைய பேர் வர்றாங்க. இதுவே வெயில் காலமானதும் அதே புல் வந்து உங்களுக்கு தண்ணி இல்லாமல் கலர் மாறி அப்படியே பட்டு நின்னது போல் நிற்கிது. இதை பார்த்ததும் அவங்க வேறு விதமாக நினைக்காங்க. ஸோ இது யாருக்கு வேணுமோ நீங்கள் தைரியமாக கேளுங்க. இது தண்ணியினால் உள்ள வித்தியாசம்தான். நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள் வீடு. இது இப்போ நான் கம்ப்ளீட்டாக லேண்டோட பின்பகுதியில் தான் நிற்கேன். விலை வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்காங்க. ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம், ஒரு சென்டோட விலை 15,000 ரூபா. ஊருக்கு கிராமத்துக்கு முன்னால், வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னால், பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட், ரோட்டிலேருந்து 2வது நிலம். அதிலும் முதல் நிலம் வந்து ரொம்ப அகலம் கிடையாது, ஒரு 40 அடி அகலம் தான். அடுத்தது நம்ம வேலி, 4 பக்கமும் வேலி போட்டிருக்கோம் பாருங்கள். இது ஒரு பாதை. ஃப்ரெண்டில் ஸ்டார்டிங்கில் நான் காணிச்சது ஒரு பாதை. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னால் நீங்கள் மூவ் பண்ணி போகும்போது பார்த்தது வந்து அந்த நிலத்தோட பஸ் ரோட்லேருந்து 2வது நிலம் அப்படிங்கிறத காணிச்சேன். இது பேக் சைடு. ஸோ தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.